வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வளர்ச்சியடைந்த தேசம் என்ற இலக்கை நோக்கி வளர்ந்து வருவதாக மக்களவையில் உரை. 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி விலக்கு. மத்திய பட்ஜெட்டில் ஆயுதப்படை மற்றும் பாதுகாப்பு செலவினத்திற்கு 6.81 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 2.87 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,66,000 கோடி, வேளாண் துறைக்கு 1,71,437 கோடியும் ஒதுக்கீடு. குடிநீர் சுகாதாரத்துறைக்கு 74,226 கோடி, கல்வித்துறைக்கு 1,28,650 கோடி ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. சிறு குறு தொழில்துறையினர் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறும் வகையில் கிரெடிட் கார்டு வழங்கப்படும். MSME நிறுவனங்களுக்கு கடன் உச்சவரம்பு 10 கோடியாக உயர்த்தப்படும் என நிர்மலா அறிவிப்பு. பீகாரில் தாமரை விதைகளுக்காக புதிய வாரியம் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பீகாரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு திட்டங்கள் ஒதுக்கீடு. ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் என்ற திட்டத்தில் 100% இலக்கை அடைய ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பு. பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். சுகாதாரம், வேளாண் உள்ளிட்ட 3 துறைகளில் AI மையங்கள் அமைக்க 500 கோடி ஒதுக்கீடு. மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சிறிய மற்றும் நடுத்தர அணு உலைகளை அமைக்க ஆய்வு செய்ய 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அணு உலைகள் மூலமாக 2047க்குள் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு. வருமான வரி விலக்கு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதால் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயன்பெறுவர். மக்களின் கோரிக்கையை ஏற்று வருமான வரி எளிதாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மத்திய பட்ஜெட் நாட்டு மக்களின் சேமிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம். அரசின் கஜானாவை நிரப்புவதற்கு பதிலாக சாமானிய மக்களின் பாக்கெட்டை நிரப்பும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடந்த பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்ட நிலையில் இந்த முறை பீகாருக்கு அதிக திட்டங்கள். பீகாருக்கு புதிய விமான நிலையம், பழைய விமான நிலைய மேம்பாடு, IIT மேம்பாடு என மத்திய அரசு வாரி வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனை தானா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தமிழக அரசின் கோரிக்கை ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என்றும் காட்டம். விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் மத்திய அரசு மக்கள் நலனிலும் அக்கறை காட்டவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெற்றிச்சொல் அலங்காரங்கள் மூலம் நாட்டு மக்களை ஏமாற்றும் பாஜக அரசின் பம்மாத்து நாடகம் தொடர்கதையாகி வருவதாகவும் சாடல்.
மத்திய அரசின் பொது பட்ஜெட் மாயாஜாலம் மற்றும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் மற்றும் நதிநீர் இணைப்பு குறித்த அறிவிப்புகள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. செல்வ பெருந்தகை, அன்புமணி, வைகோ, சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு துரோகம் இழைத்து விட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி பகிர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்றாங்க. மத்திய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. நாட்டின் வளர்ச்சிக்கு குறைவான பங்களிப்பை வழங்கும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விமர்சனம். மத்திய அரசின் பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம். அனைத்து தரப்பு மக்களுக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய பட்ஜெட் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டின் மிகப்பெரிய காயத்திற்கு சிறு கட்டு போடுவது போன்று உள்ளது மத்திய பட்ஜெட். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான சிந்தனைகள் பட்ஜெட்டில் வெளியிடப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி சாடல். மத்திய பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. மகளிருக்கு அதிகாரமளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மோடியின் அறிவிப்பு என்ன ஆனது என மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. நடுத்தர மக்களின் நலன் கருதி மத்திய பட்ஜெட் தாக்கல். பிரதமரின் இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெகிழ்ச்சி பதிவு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம். மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை சரியானது அல்ல என்றும் அறிக்கை. அரசின் முத்திரை திட்டங்கள் மற்றும் மக்கள் நலத் திட்டங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி சந்துரு கைது செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கரணை காவல் ஆணையர் துணை ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம். விரைவில் புலன் விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் பேட்டி. அதில் இப்போ நம்ம ஏற்கனவே 4 குற்றவாளிகள் அதில் கைது பண்ணியிருக்கோம். இதில் இன்னொருவர் சந்துரு அப்படின்ற நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இன்னும் இந்த வழக்கில் இன்னும் ஒரு 2 குற்றவாளிகள் கைதுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு தனிப்படை அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு. தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகள் மூலம் திமுக அரசை களங்கப்படுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஈசிஆர் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர் சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர்தான் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பகிரங்க குற்றச்சாட்டு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து EPS தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். யூகத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என
சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே தனியார் நிதி நிறுவனம் வீட்டை ஜப்தி செய்ய வந்ததால் விஷம் அருந்திய தம்பதியினர். கணவர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மனைவி அரசு மருத்துவமனையில் அனுமதி. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவிகளிடம் வருவாய் ஆய்வாளர் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவு குடோனில் அதிகாரிகள் ஆய்வு. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த நபர்களிடம் தீவிர விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சட்டவிரோதமாக கடத்த முயன்ற 1.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு சூப்பர்வைசர் உட்பட 4 பேர் கைது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரி சென்றுவிட்டு வீடு திரும்பிய மாணவி கடத்தல். உடனடியாக மாணவியை மீட்டு தருமாறு உறவினர்கள் சாலை மறியல். கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அருகே 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. அரசு போக்குவரத்து கழக அலுவலக உதவியாளர் சம்பவ இடத்திலேயே பலி, 2 காயம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் கோயில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு குதிரை மாட்டு வண்டி எல்கை பந்தயம். இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த மாடு குதிரைகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்திய மக்கள். சிவகங்கை மாவட்டம் சருகணியில் களை கட்டிய வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி. மைதானத்தில் களமாடிய காளைகளை கண்டு மக்கள் உற்சாக ஆரவாரம். தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பனங்குடியை சேர்ந்த சேவியர்தாஸ் அவரது மறைக்கால் அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தவை ஒரு ஆள் பிடிச்சது பிறகு 10 பேர் கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தில் அரசு கல்லூரி மாணவி கழுத்தை அறுத்து கொலை. காதலித்து ஏமாற்றியதால் கொலை செய்ததாக காவல் நிலையத்தில் சரணடைந்தவர் வாக்குமூலம். கும்பமேளாவுக்கு பிரயாக்ராஜ் வந்து செல்லும் விமான சேவைகளுக்கு 50% டிக்கெட் கட்டணம் உயர்வு. மத்திய அரசின் உத்தரவுப்படி இன்று முதல் அமலாவதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜயை காண ஜப்பானில் இருந்து வருகை தந்து காத்திருந்த ரசிகர். கடல் கடந்து வந்த ரசிகரை சந்தித்து சால்வை அணிவித்து விஜய் நிகழ்ச்சி.